கடைசி நாட்கள்ல இதெல்லாம் விட ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுதான் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாவர் மேலும், அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரனும் குமாரத்தின் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ்ட் வேர்ட்ஸை கர்த்தர் யோவேல் ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்றார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூர் அஷத ரப தரி ப தரி ப ல ப ப ப தொரே ஷத ரெகேல செமெ தெலே ர ப ப ப துனெக்கேல ஷெகே ல ப ர ப ப ப ரீதா ரா பாபா. கர்த்தர் சொல்கிறார், ரிக்கந்தர் ராபா, இந்த கடைசி காலத்தில் ரிக்கந்தர் ராபாலோரிக்கு நிறைய பேரை ரிக்கந்தர் ராபாலோரி என் ஊழியத்துக்கு நான் அழைக்க போகிறேன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபக்கர ஷபாலோரி. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள். அதுக்கு உண்டான வசனம் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே லாஸ்ட் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் நம்ம 2 விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று ஏசு கிறிஸ்துவோட 2வது வருகை, இன்னொன்று அந்த கிறிஸ்து. இதை 2ஐயும் மையப்படுத்தி தான் நம்ம கடைசி நாட்கள்னு ஒன்று எப்போவுமே அப்போலேருந்தே எப்போவுமே சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் டேஸ்னா ஜீசஸோட 2வது வருகை இருக்கும், இல்லாட்டி இந்த அந்த கிறிஸ்து ஆட்சி செய்வோம், அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை மையப்படுத்தி தான் நம்ம லாஸ்ட் டேஸ்ன்னு நம்ம ஒரு இது வச்சுருப்போம். ஓகே, லாஸ்ட் டேஸ்ன்னு அப்படி நடக்கணும். ஆனால் கடைசி நாட்களில் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுதான் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாவர் மேலும், அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரனும் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ்ட் வேர்ஸை கர்த்தர் யோவேல்னு ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்றார். இந்த மாதிரி கடைசி நாட்கள்னு ஒன்று வரும், அந்த கடைசி நாட்களில் எல்லா மனிதர்களுக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் போட்டிருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம ஒரு ப்ராப்பர் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருக்கோம், நம்ம சபைக்கு போகிற மக்களாக இருந்தால் எல்லாருமே இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் நம்ம வாஞ்சிப்போம். நம்ம சபைகள்லேயே அதை தான் போதிப்பாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், இந்த நவமான பாஷை பேசுகிறோம். ஆனால் இந்த நவமான பாஷை பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கிறிஸ்டியானிட்டியை ஒரு பார்டர், அவ்வளோதான், நமக்கும் கர்த்தருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். முக்காவாசி கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். தீரஷக்கர் ராபாதார் கர்த்தர் சொல்கிறார், ரிக்காந்தார் ஒவ்வொருத்தரையும் ரிக்காந்தார் நான் என் ஊழியத்துக்கு இந்த கடைசி நாளில் நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இந்த கடைசி நாட்களில் எல்லாருமே, எல்லா கிறிஸ்தவர்களும் மனசார ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லாரையும் நான் ஊழியத்துக்கு நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், ரிக்கரஷத ரேபே லோரிக்கம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்று ஆவியானவர் சொல்கிறார். எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபக்கேல ஷத தெக்கேலா தாரா துரேபேலா ரபாலா திரஷபாலோரிக்க. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க அந்த பல பேர் மேலே இருக்க இந்த வசனம் வரதை நான் பார்க்குறேன். ரிஷக்க ரேபே தக்கே லசிக்கா பதஷா தொரைக்கல்ல ரிபாலா தொரைக்கல்ல சக்கே லரஹ்லா. மனசார கேட்குற எல்லாருக்கும் இருக்க அந்த வசனம் வருது. இருக்க நீங்கள் ஊழியக்காரராக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்தர்ரா எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷக்கா லக்கல்லாம். ஸோ இந்த வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா அந்த ஃபுல் குரூப், சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் இந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறார். பைபிள்ன்றது சத்தியம், அதில் என்னென்ன போட்டிருக்கோ எல்லாமே சத்தியம் என்ற ஆவியானவர் சொல்கிறார். இஷக்கல் லெக்கே பதா துரை தர சத ரபா லொக்கேல ஷபா லோரிக்கதா துரிதர சத ரெபே லோரிக்கபா. ஸோ இந்த வசனம் மூலிமா நம்ம என்ன பார்க்குறோன்னா, 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு இருக்கு. 2வது கேட்டகரி வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள் இருக்கு. 3வது
வயதானவர்கள் வந்து சொப்பனம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங். அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விஷன்ன்றது என்னன்னா ஃபியூச்சரை குறித்து கர்த்தர் நமக்கு வந்து தரிசனம் மூலியமாக காட்டுவார். அதே மாதிரி ஏன்னா ஜெக்கரியா புக் ஆஃப் ஜெக்கரியாவில் பார்த்தீங்கன்னா ஜெக்கரியான்ற தீர்க்கதரிசி முக்காவாசி அவர் விஷன்ஸ் பற்றி நிறைய எழுதியிருப்பார். நிறைய விஷன்ஸ் பார்த்துருப்பார், விஷன்ஸ் எழுதியிருப்பார். நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து சொப்பனம் மூலியமாக கர்த்தரை தரிசிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சாம்பேல் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஐசாயாவாக இருக்கட்டும், ஜெரேமியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். தாவீதா இருக்கும்போது தாவீதை கூட கர்த்தர் சின்ன வயசுலேயே வந்து ஒரு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருந்தார். எல்லாரையும் கர்த்தர் சொல்றார் ரிஷக்கல்லா ராபா, எல்லா மனிதர்களையும் ரிக்கந்தா இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும்னு நான் விரும்புறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கல்லா அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷக்கெல்லா தர்ரேபெல்லா ரிபாபா துரிக்கல்லா ரஷதா ரக்கல்லா பாபா தீராபா. It's a prophetical anointing says the Lord. Rikanda, it's a prophetical anointing says the Lord. Rishaba, it's a prophetical anointing says the Lord. Receive Ribaba, receive Rikarashaba, receive Ribaba, receive says the Lord. Rikanda Raba Larashada Raba Lokelasha. ஓகே, இப்போ இந்த ஆவியான பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த வசனத்தில் நம்ம வந்து கர்த்தர் இந்த வசனத்தை நம்ம கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நம்புறப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லாரும் நம்ம ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னோன்னு ஜஸ்ட் நம்ம பைபிளை மட்டும் தூக்கிட்டு பைபிள் நாலேஜை வச்சுட்டே எல்லாம் போயிடுவோம். கர்த்தர் சொல்கிறார் ரிக்கந்தர் ராபால், பைபிள் நாலேஜ் வந்து ரிக்கந்தர் ராபால் வரைக்கும் நீங்கள் சபையில் ஊழிய செய்கிற மக்களுக்கு மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணணும்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். நீங்கள் வாழ்கிற தேசமோ ரிக்கந்தா புறஜாதியானவர் இருக்கிற தேசம் ரிக்கந்தா அந்த மாதிரி மக்களுக்கு ரிக்கந்தர் ராபால் அவங்களோட ஹிஸ்டரி தெரியாம ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா அவங்களோட வேதம் தெரியாம ரிக்கந்தர் ரா எதுவும் உங்களால மற்ற மக்களை ரட்சிக்கப்பட வைக்க முடியவே முடியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இஷக்கல்லர். ஸோ நம்ம கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னோடனே இருக்க நம்மளை க்ரூம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஞானமாகவே இருக்கணும். எப்போவுமே புஸ்தகம் நிறைய படிக்கணும். கர்த்தர் சொல்கிறார் ரிஷதர் ராபா லொக்கேலர் ராபா. நிறைய வாலிபர்கள் ரிக்கந்தர் ராபா, நான் பைபிள் காலேஜ் போகிறேன் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா, நான் பாட்டு பாடுறேன் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா, நான் அந்த ஃபெலோஷிப் போகிறேன் ரிக்கந்த ஜப கூட்டத்துக்கு மட்டும் போகிறேன் ரிக்கந்தர் இது மட்டும் போதும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரிக்கந்தர் ராபாலோ. யாராக இருந்தாலும் ரிக்கந்த கர்த்தரோட தனிமையில் இருக்கிற சஞ்சரி அனுபவம் உங்களுக்கு வேணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் அது இல்லாம ரிக்கந்த ஒருவரும் ஊழியத்துக்கு வர முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபால் லொக்கேல சபால். நான் நிறைய தீர்க்கதரிசிகள் நிறைய பேரோட அவங்களோட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கையோட சரித்திரத்தில் படிக்கும்போது எல்லாருமே இந்த தனிமையில் கர்த்தரோட தனிமையில் இருக்கிற அனுபவத்தை அவங்க போட்டிருந்தாங்க. நான் இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், நான் அவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், நான் நிறைய உபவாசிப்பேன். நிறைய உபவாசம் பண்ணி அவங்க வந்து கர்த்தரோட தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து நிறைய பிளான் வந்து ஒவ்வொரு ஊழியக்காரவங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வாழ்க்கையோட சரித்திரத்தில் நான் படித்தது உண்டு. ஸோ கர்த்தர் நம்மளோட சஞ்சரிக்கணும் அப்படின்னா இந்த தனிமை, இந்த ஒரு லோன்லினஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எலியா லைஃப் எடுத்தாலும் சரி, மோசே லைஃப் எடுத்தாலும் சரி, இங்கே எல்லா இடத்துலையுமே கர்த்தர் வந்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும்போது கர்த்தர் வந்து பேசியிருக்க மாட்டார். மோசே வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல பேசும்போது யாருமே இல்லை, வெறும் மோசேயும் கர்த்தர் மட்டும் இருக்கார். சாமுவேல் கிட்ட கர்த்தர் வந்து நைட்டு பேசும்போது யாருமே இல்லை. கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிட்டு அவரோட திட்டத்தை அவர் வெளிப்படுத்துறார். எலியா கிட்டேயும் வந்து தனிமையில் வந்து பேசுகிறார். எல்லா எல்லா தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ஜீசஸ் பூமியில் நடக்கும்போதே அவர் அடிக்கடி தனிமையில் போய் ஜெபிச்சாருன்னு சொல்லிட்டு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த லோன்லினஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தனிமையில் போய் ஜெபிக்கும் போது கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க முடியும். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு வாலிபர் ரிஷதர் ரெக்கே லசபா ரோபா லொக்கே லசித லெக்கே லாபா துரிக்க லஷபா லொரிக்கபா ரிக்கந்தர் இந்த அனுபவத்துக்குள்ளே கூடி சீக்கிரம் போவீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். முகமுகமாக பார்க்குற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போவேன் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லொக்கே லப்பா ரசக்கே லத ரெபெ லக்கபா துரிக்கந்த ரபா லொரிக்கபா. ஸோ ஆவியால் பெற்றுக்கொள்ளும் போது நம்மமான பாஷை அந்த ஆவிக்குரிய அந்த அனுபவத்துக்குள்ளே அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்லாம் நமக்கு ஆப்ரேட் ஆகும். பட் இந்த ப்ராஃபட்டிக்கல் முக்கியமாக அந்த ஜோயல் 2:28 நம்ம வாழ்க்கையில் வந்து அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படும்போது கர்த்தரை முகமுகமாக பார்க்குற அனுபவம் உங்களுக்கு வரும்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபால் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப ஜபத்தில் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் தியானிக்கணும். நீங்கள் இதை சொல்லி இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேரும் இந்த ப்ராஃபட்டிக்கல்
அனாயிண்டிங்குள்ளே நீங்கள் போகிறத பார்ப்பீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபா லக்கேலா சபா லொக்கேலா பாபா துரிக்கந்தர்ரா ஷதர்ரா. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை நான் பார்க்குறேன். ரிக்கந்த நீங்கள் குடும்ப ஜபம் செய்கிற ஃபேமிலி ரிஷபா லோரிக்கபா. ஆவியானவர் சொல்கிறார் ரிக்கந்த் கூடிய சீக்கிரம் ரிக்கந்த் உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபா அப்போ பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. ரிக்கந்த திஸ் இஸ் த லாஸ்ட் டேஸ் அனாயிண்டிங் சேஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்தர ஷபா தரிக்கலா பாபா துரிக்கல்ல ரஷன் ரேபெஸ்ஸகேலா பாபா துரிக்கந்தர் ராபாலூர். ஸோ அடுத்தது வாலிபர்களாக நம்ம இருக்கும்போது, வாலிபர்களாக நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, கர்த்தர் அவங்கள ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் அப்படின்னா நிறைய நீங்கள் படிக்கணும். சரி, கர்த்தர் மற்ற ஊழியக்காரங்களை எப்படி எடுத்து பயன்படுத்தினார், எப்படி கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தரோட சஞ்சரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையோட வரலாறு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பைபிளில் பார்த்தாலே மோசையோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, மோசே வந்து இஸ்ரேல் மக்களை வந்து அவர் வழி நடத்துறாரு. ஸோ அவர் 2 விஷயத்தில், அவர் சின்ன வயசுலேருந்து 2 விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். என்னன்னா, அவர் மோசே வந்து எகிப்தில் பேலஸில் வளர்றாரு. அவர் நார்மலான பர்சன்லாம் கிடையாது. நல்லா வந்து பாரோ கிட்டே வளர்றாரு. அந்த விஷயம் அந்த ராஜாவோட பசங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. படிப்புலையும் சரி, இந்த வார் பண்ணுறதுலையும் சரி, எப்பவுமே அந்த வார்லலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அவங்களோட மூளைக்கு வேலை கொடுக்குறது, இந்த செஸ் விளையாடுறது, நிறைய புஸ்தகம் படிக்கிறது, அதே மாதிரி எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையும் ஜென்ரலாகவே ராஜான்னு இருந்தாலே இவங்க எல்லாமே மல்டிபிள் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அவங்க உடம்பை ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய பெரிய பெரிய பண்டிட்ஸ்ட்டை வந்து நிறைய அட்வைஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருப்பாங்க. மோசஸும் அப்படி தான் இருந்தார். அவர் பேலஸில் இருந்ததுனால, பாரோ கிட்ட இருந்ததுனால, ஸோ எல்லா விதமான எஜுகேஷனில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையோட வரலாறுலாம் நீங்கள் படிக்க முடியும். அவர் ஏன்னா பேலஸ்லேயே இருந்தார். ஸோ ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் அவரோட தாய் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு கிறிஸ்டியன் தாயாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை மோசே வந்து, ஏன்னா பாரோன்ற வந்து அந்நிய தேவக்கு தான் வணங்குறவங்க. அவங்க அம்மா வந்து வளர்ப்பு தாயாக உள்ளே வராங்க. ஆனால் அவங்க தான் ஒரிஜினல் தாய் மோசேக்கு. அவங்க வந்து கர்த்தரை பற்றி எல்லாம் சொல்லி அவரை வந்து ஒரு கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறாங்க. ஸோ அவர் மோசேன்னு பார்க்கும்போது நம்ம பைபிளில் மோசே செங்கலை பெருச்சார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நார்மலான பர்சன்லாம் கிடையாது. பேலஸ்லேயே ரொம்ப படித்தவர், ஞானமுள்ள பர்சனாக இருக்கார். இது வந்து ஃபிசிக்கல் வேர்டு. ஸ்பிரிச்சுவல் வேர்ட்லையும் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன். ஏன்னா அவங்க அம்மா வந்து சிறு வயசுலேருந்தே அவருக்கு வந்து நிறைய வந்து கர்த்தரை பற்றி போதிச்சு நல்ல ஒரு வழி நடத்தின ஒரு இதாக இருக்கார். ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 2 ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் கர்த்தரால் மோசையை பயன்படுத்த முடிஞ்சுது. ஏன் பல பேரை கர்த்தரால் ஒரு லெவல் தான் வந்து பயன்படுத்த முடியும், ஒரு லெவலுக்கு மேலே கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த ஃபுல் ஸ்டாப்பை நம்மளே வச்சுக்கிறோம். மோசே இது 2மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் அவருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது. ஸோ இஸ்ரேலில் வந்து அவரால் வழி நடத்த முடிஞ்சுது. நிறைய ப்ராப்ளம், பிகாஸ் அந்த டைமில் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்ப அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறது, ரொம்ப அவர் வந்து அவர் சொல்கிறத கேட்காம அந்த மாதிரி ஒரு பீப்புளாக இருந்தாங்க. ஆனால் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்ததுனால் கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து அந்த இஸ்ரேல் மக்களை அவர் வழி நடத்தினார். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் மோசே வந்து என்ன தான் ஊழியத்தை எடுத்து அவர் நடத்திட்டே இருந்தாரோ, அது உலக பிரகாரமான ஊழியம், இந்த வழி நடத்துறது எல்லாம் பண்ணுறது ஓகே. ஆனால் எப்பயுமே கர்த்தரும் மோசையும் வந்து ஒரு சஞ்சரிக்கிற அனுபவத்தில், தனியாக சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மோசே பைபிள்ல இருக்கு. அவங்க கர்த்தர் வந்து மோசையை கூப்பிட்டு தனியா போய் கூடாரத்துக்குள்ள போய் பேசுறது, அங்க சீனாய் மலையில வான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு 40 டேஸ் உட்காந்து மோசையோட பேசுறது. ஸோ கர்த்தருக்கு வந்து எப்பவுமே மனிதர்களோட சஞ்சரிக்கிறது பிடிக்கும். அதுக்கு தான் ஆதாம் எவ்வளோ படைச்சார். ஆனா தங்களோட சுய சித்தத்தினால அந்த ஸ்லாக்கியத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் கர்த்தர் இப்பயுமே, ஜீசஸ் அது என்ன விரும்புறாரு அப்படின்னா, நீங்க வந்து உண்மையாவே கர்த்தாவே நான் உங்களை பார்க்கணும், இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேணாம், எதுவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த சஞ்சரிக்கிற அனுபவத்தில் வருவார். ஆனால் அவரும் லேசுப்பட்டவரெலாம் கிடையாது. சஞ்சரிக்கிற அனுபவத்தில் வரும்போது நம்ம எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு வருவோமே, கர்த்தர் வந்து அதையும் நமக்கு கொடுப்பார். இல்லை, இதுவும் உனக்கு தேவை, இதுவும் உனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான விஷயங்களும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறதுல சிறந்த தேவன். நீங்கள் பைபிளில் படித்தாலும் தெரியும், நல்லா தானியலை பார்த்தாலும் சரி, யோசேப்பு பார்த்தாலும் சரி, கர்த்தர் இவங்களெல்லாம் பயங்கரமாக பிளஸ் பண்ணியிருந்தார். ஆபிரகாம்லாம் இருக்கிறதே பயங்கர செல்வந்தன், சாலமோன்லாம் பயங்கர செல்வந்தனாக இருந்தார். கிங் டேவிட் இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஒரு நல்ல ராஜாவாக இருந்தவங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை எடுத்து ஜெபிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக கர்த்தரே ட்ரெயின் பண்ணி தாவீதை வந்து ராஜாவாக ஆக்கினார். நம்ம வந்து அதுக்கு ஓப்பனாக இருக்கும். கர்த்தர் வந்து ஒரு ட்ரைனிங் நமக்கு கொடுக்குறாருன்னா அந்த ட்ரைனிங் ஃபேஸை அவருக்கு நம்ம அவரோட அது ஒத்து போகணும், கரெக்டாக நம்ம செய்யணும், அவரை வந்து கோஆப்ரேட் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சுட்டு போகணும். அதுக்கு நிறைய நம்ம படிக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் இந்த புஸ்தகத்தை படின்னுவார்,
ஸோ அதுக்கு நீங்கள் கர்த்தரோட குரலுக்கு நீங்கள் டியூன் ஆகிருக்கணும். அதுக்கு நிறைய நீங்கள் ஜெபிக்கணும். வேத வாசித்து இப்போ ஜெபிக்கும் போது பல பேரோட நான் பேசுவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக ரஷத ரெபே தரிப்ப லக்கல்லபா துரேபேல ரஷத ரபா லொக்கேல ரபாபா துரிக்கந்த ரஷபா லோரிக்கபா. பல பேர் ரிக்கந்தர் இப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க மூலியம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபா லொக்கேல. ஸோ அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் எந்த அளவுக்கு போச்சுன்னா, பேர்னிங் புஷ்ல ஆரம்பித்த உறவு கடைசியில் மோசே இறக்கும் போது அவரோட டெட் பாடியை வந்து கர்த்தரே புதைச்சாருன்னு பைபிளில் இருக்குது. இன்ஃபேக்ட் மோசையோட கல்ற எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வசனம் இருக்குது. அவரோட இறந்தோடனே கர்த்தரே இறங்கி வந்து புதைச்சாரு, யாருக்குமே அவரோட கல்ற தெரியல. யார் இன்ஃபேக்ட் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு குரூப் தான் போய் அந்த கிரேவ் யார்டு வரைக்கும் போய் புதைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து மோசையோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அவ்வளோ க்ளோஸாக இருந்தனால கர்த்தரே இறங்கி வந்து மோசையோட டெட் பாடியை புதைச்சார். இதுதான் சஞ்சரிக்கிற அனுபவம் என்று ஆவியானவர் சொல்கிறார். திரஷத ரபா லொக்கேலா சத ரபா லோரிக்கா பாபா ரிஷத ரபா லோரிக்கா பாபா. யார் நல்ல ஜெபிங்க இருக்கு அந்த நிறைய பேருக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க நான் வாஞ்சையாக இருக்கேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். 17th செஞ்சுரியில் வந்து கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் ஷ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்தவர். அவங்க அம்மா வந்து சிறு வயதிலே வந்து அவர் ஒப்பு கொடுக்குறாங்க. என் பையன் வந்து உங்களுக்குன்னு ஊழியம் செய்யணும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஷ்வார்ட்ஸ் செய்யற வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே 1746 ஹேலே யூனிவர்சிட்டியில் போய் அங்கே போய் நிறைய ப்ரொஃபஸர்ஸோடு இருந்து அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குது, தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. ஆல்ரெடி சீகன் பால்னு ஒருத்தர் வந்து அவரும் ஒரு ஃப்ரெண்டும் போய் அங்கே ஆல்ரெடி காலை பதிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் அவங்க அங்கே போய் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நம்ம ஊருக்கு வரார், தரங்கம்பாடிக்கு வரார். வந்து இறங்குறாரு, வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஆனால் வந்து அங்கேயே வந்து நிறைய இங்கே இருக்க நிறைய சீகன் பால் வந்ததுக்கப்புறம் நிறைய மிஷினரிகள் தமிழ்நாட்டிலேருந்து திருப்பி ஜெர்மனிக்கு போகும்போது நிறைய தமிழ் கற்றுட்டு போகும்போது அவர் அங்கேயே அந்த தமிழ் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறாரு. தமிழ் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவர் நம்ம ஊருக்கு வர்றாரு. தமிழ்நாட்டில் வந்து இறங்குறாரு. அங்கேயும் நிறைய வில்லேஜஸை பார்க்குறாரு. நிறைய பேர் வேறு லாங்குவேஜை பேசுகிறது பார்க்குறாரு. ஒவ்வொரு லாங்குவேஜாக கற்றுக்கிறாரு. இன்ஃபேக்ட் 5 years அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் உடனே ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கிறார். தமிழ் கற்றுக்கிறாரு. பார்க்குறாரு நிறைய புறஜாதியானவர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரிலீஜியன் இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். அந்த கிறிஸ்தவர்களில் டினாமினேஷன்ஸ் இருக்கும், ஆர்சி இருக்கும், ப்ராட்டஸ்டன்ட் இருக்கும், அந்த மாதிரி டினாமினேஷன்ஸ் இருக்கும். பட் அவர் இங்கே வந்து பார்க்கும்போது வித்தியாசமான ரிலீஜியன்ஸ் பார்க்குறாரு. என்னடா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜியன் சொல்கிறாங்க, இந்த ரிலீஜனில் இத்தனை கோடி தேவர்கள்ன்றாங்க, இந்த ரிலீஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ரிலீஜியன்ஸ் இருக்குது. அப்புறம் போர்ச்சுகீஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஊரில் வந்து நம்மளோட மெத்தலாஜிக்கல் புக்ஸ் அப்படிலாம் படிக்கிறார். எல்லா மெத்தலாஜிக்கல் புக்ஸையும் படிக்கிறார். ஏன்னா அந்த டைம் பிராமணர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவங்க என்ன யாரை கும்பிட்றாங்கன்னு பார்க்குறாரு. அவங்களோட மெத்தலாஜிக்கல் புக்ஸை படிக்கிறார். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது நம்ம தேவன் தான் இந்த அண்ட சராசரத்தை படைச்சாருன்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மெத்தலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறார். அப்போ போர்ச்சுகீஸ் இருக்காங்க, அதுக்காக போர்ச்சுகீஸும் படிக்கிறார். இந்த டைமில் திருச்சியை ஆண்டுட்டு இருந்தது வந்து நவாப் ஆஃப் ஆர்குட். அது அவர் வந்து உருது பேசுகிறாரு. அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உருதுவும் பேசுகிறாரு. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்தது மராட்டியன் கிங்ஸ். அங்கே வந்து பர்ஷியன் லாங்குவேஜும் மராட்டிஸும் பேசுகிறோம். அதையும் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட அவர் உடனே வந்து ஊழியத்தை ஆரம்பிக்காமல் 5 வருஷம் அவர் தன்னை தானே வந்து அவர் ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. ட்ரெயின் பண்ணுறது வந்து ஒன்லி ஸ்பிரிச்சுவலாக மட்டும் ட்ரெயின் ஆகாமல் இங்கே என்ன மாதிரி ஒரு மிஷினரியான ஒரு லேண்டை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரோ எல்லா மக்களையும் நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் 5-6 லாங்குவேஜ் வந்து அந்த 5 வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறாரு. எல்லாம் ஓரளவுக்கு லாங்குவேஜ்லாம் நல்லா படித்து முடிச்சுட்டு மெத்தலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் அவர் உள்ளே இறங்குறாரு. உள்ளே வந்து இறங்கி பிராமணர்கள் கிட்ட பேசுகிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்கள் கடவுளுக்கும் உன் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம், நீ என்ன உனக்கும் ஒரு தேவன் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தேவன் இருக்குது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாராம், இல்லை இந்த எல்லாத்தையும் படித்தது தெய்வங்கள் உங்ககிட்ட இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தேவனால் மட்டும்தான் இந்த பூமியை படைக்கிற அதிகாரம் இருக்குது, அது இந்த இயேசுவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸும் அவங்க வேதத்தையும் எடுத்து காட்டும் போது நிறைய பிராமணர்கள் அந்த டைம் வந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அவரோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் இது மட்டும் பண்ணலை, அவர் வந்து நல்ல ஒரு ஞானமுள்ள பர்சனாக இருந்ததுனால நிறைய ராஜாக்கள் கூட சஞ்சரிக்கிற ஒரு பர்சனாக இருந்தார்.
எந்த ராஜாவாக இருந்தாலும், அந்த டைமில் திருச்சி ஆண்டுட்டு இருந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹைதர் அலியாக இருந்தாலும் சரி, தஞ்சாவூர் ராஜா, இவங்கெல்லாம் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்னா, அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு அவங்கெல்லாம் க்ளோஸாக இருந்தாங்களாம். இன்ஃபேக்ட் வந்து இண்டோ ஆங்கிலோ வார் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தஞ்சாவூரில் வந்து பயங்கர சேதம். அப்போ துல்ஜாஜி ராஜா வந்து அந்த இடத்த வந்து ஆண்டுட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப வார் நடந்ததுனால ஃபுல்லாக அந்த அவரோட பிள்ளைகள் எல்லாமே இறந்துடுறாங்க. அவரோட சொத்து பத்து எல்லாம் எந்த ஒரு டிப்ரெஸ்ட், அந்த ராஜா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறார். அப்போ வந்து சென்னையில் வந்து பிரிட்டிஷ்லாம் இருக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட்ஸையரை அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எந்த இங்கிலீஷ்காரவங்களை அனுப்புனாலும் இந்த நம்ம ஊர் ராஜாலாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்ஸையர் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்ததுன்னா நீ போய் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, துல்ஜாஜி ராஜா கிட்ட பேசுகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவத்தை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் கவலைப்பட வேணாம், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ஜீசஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் இயேசுவை பற்றி அவருக்கு சொல்ல 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 ரொம்ப டிப்ரெஸ்டான ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அப்படியே மனசார வந்து அவர் கொஞ்சம் ஹீல் ஆகிறார். மனசார ஹீல் ஆகி அந்த டைமில் ராஜா ரொம்ப டிப்ரெஷன் இருந்ததுனால நிறைய தஞ்சாவூர் மக்கள் வந்து வேற வேற ஊருக்கு போயிடுறாங்க. அதனால அங்கே அறுவடை எதுவுமே இல்லாமல் ரொம்ப லாஸில் போயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி அங்கே அந்த ஊர் மக்கள்லாம் போயிட்டு நீங்கள் திரும்பி நம்ம ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சு, ராஜாவையும் கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி திருப்பி அந்த அறுவடை பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த தஞ்சாவூர் நாடே வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப லாஸில் போயிட்டு இருந்து நல்லா அறுவடை பண்ணி திரும்பி பேக் டு ஃபார்ம் வராங்க. ஸோ ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நம்ம வந்து ஊழியத்தை மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பாரு. நீ இந்த மாதிரி தேசத்துக்கு போய் நீ ராஜாக்கள் பிரபுக்கள்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நமக்கு அந்த திட்டத்தை கொடுப்பாரு. ஆனால் நம்ம அதுக்கு குரூமாகி இருக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குரூம் ஆகணும்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ராபா லோரிக்கா, பல பேரை ரிக்கந்த ராபா லோரிக்கா பரஷபா இந்த மாதிரி தான் அழைக்க போகிறேன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்த ராபா லோரிக்கா, அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமாக இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். தி ரசதர் ரக்கல்ல ரசதர் ராபா லோரிக்கந்த ராபா லாரா பாபா டுரிதா ரஷதர் ராபா கெல ரஷபா லோரிக்கா பாபா ரிக்கந்த ராபா லோரிக்கந்த ராபா லரித ரசத லேபேல துனிக்கர் ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதர் ராபா லோரிக்கா பாபா திரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா துரஷதர் ராபா லோரி, காலம் இனி செல்லாது, அந்த அதிசீக்கிரத்தில் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷ மனம் திரும்புகள் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கா ராபா லோரிக்கந்த ரஷா பாபா துனிக்க ரஷத ராபா லோரிக்கா பாபா ரீதா ரஷத ராபா லோரிக்கா பாபா ஊராக்கந்தர்ரா. இந்த ஜெபிக்கிற தேவையில பல பேருக்கு ரிக்கந்த ராபா லோரிக்கபா ரிக்கந்த மேண்டல் ஆஃப் எலைஜா சேஸ் த லார்ட் ரிக்கந்தர்ரா எலியாவின் போர்வை வரதை நான் பார்க்குறேன். ரிஷதர் ராபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா, பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா, பெற்றுக்கொள்ளுங்கள் ரிஷபா லோரிக்கா. நிறைய பேர் மோசே போல எழும்ப போறீங்க ரிக்கந்த, நிறைய பேர் மோசே போல எழும்ப போறீங்க ரிக்கந்த, நிறைய பேர் மோசே போல எழும்ப போறீங்க ரிக்கா ரஷபா லக்கா லாபா பாபா துரிக்கந்த ரஷத ராபா லோரிக்கா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா துரிசத ரேபே லோரிக்கா பாபா. என்னை நோக்கி கூப்பிடுங்க ரிக்கந்த, உங்களுக்கு அறியாதமான எட்டாதமான காரியத்தை செய்வேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா ரேபேலா ரஷா ஜெரேமியா 33:3 ரிக்கந்த எரேமியா 33:3 ரிக்க. இந்த வசனம் ஒரு சில பெண்கள் மேலே போகிறத நான் பார்க்குறேன். ரிஷபா லக்கேலா பாபா துரிக்கந்த ரஷத ராபா லோரிக்கா பாபா தீராத ரசத ராபா லக்கலா பாபா தீராதர சதர் ராபா லோரிக்கந்த ரேபே லோரிஷா பாபா பாபா துரைக்கல ராபா பாபா தீனா ரசதர் ரேபே லோரிக்கா பாபா தீரஷதர் ராபா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ரிஷபா லோரிக்கா. பல பேர் வீட்டில் அந்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கீங்க. ரிக்கந்த ராபா லோரிக்காபா. நீங்கள் ஜெபிங்க ரிக்கந்த, நீங்கள் ஜெபி யாரெல்லாம் மனசார ஆவியானவர் வேணும்னு ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்த அவங்க மேலே எல்லாம் ரிக்கந்த அளவு இல்லாமல் ஆவியானவர் ஊற்ற போகிறாரு. ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ரிபா ல ரஷதர் ராபா லோரிக்கந்த ரேபே லோரிக்கா பாபா ரிக்கந்தர் கீப் ஆன் பிரேயிங் சேஸ் தி லார்ட் ரிக்கந்தர் ராபா கீப் ஆன் பிரேயிங் சேஸ் தி லார்ட் ரிஷபா காபா பாபா கீப் ஆன் பிரேயிங் சேஸ் தி லார்ட் ரிக்கா. நீங்கள் ஜெபிக்க 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 இப்போ ஆவியானவர் இப்போ உங்கள் வீட்டில் வரப்போறாரு. ரிஷக்கா லக்கா 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 ஷக்கா லக்கா லிபா பாபா நுரிதா ரஷதர் ராபா லோரிக்கந்த ராபா லோரிக்கபா ரீதா ராபா லோரி. யோவேல் 2:28 வசனம் ரிக்கந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ரிக்காலா ரஷக்கா லக்கேலா பாபா. குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கா ரஷபா லோரிக்கா. இந்த மசனம் ரிக்கந்த பல பேர் மேலே வரதை நான் பார்க்குறேன். ரிக்கந்த ரஷத ராபா லோரிக்கா பாபா துரிக்கா லரே தெ லெக்கேலா ஷபா பாபா துரிஷத ரெபே லாரிக்கா பாபா.
தீனா ராலா ரா தரா சதர் ரேபே லோரிக்கா பாபா ரிக்கவா நிறைய வாலிபர்களை ரிக்கா நான் ஊழியத்துக்குன்னு கூப்பிடுறேன் ரிக்கா நான் அழைக்கிறேன் ரிக்கா பல பேரை நான் அழைக்கிறேன் ரிக்கா ராபா நான் பல பேரை அழைக்கிறேன் ரிஷதர் ராபா கலா பாபா துனிகா லஷதே லெக்கேலா பாபா பாபா சுதர் ரசதர் ரேபே சகலா பாபா ஊரா கந்த ராபா லோரி கந்த ரஷதர் ரேபே லோரிக்கா பாபா ரிக்கா ஊழியம் செய்ய விடாம ரிக்கா வர தடைகள் ரிக்கா த ராபா லோரிக்கா வர தடைகள் ரிஷதர் உங்களுக்கு ஊழியத்தை செய்ய விடாம ரிக்கா வர தடைகளை ரிக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரிக்கா அந்த ராபா நான் கடிந்து கொள்கிறேன் ரிக்கா ரஷதர் ராபா லோரிக்கா ரிக்கா அந்த ராபா நிறைய பேர் மேல இருக்க கட்டுகள் அறுவறதை நான் பார்க்குறேன் ரிக்கா அந்த நிறைய பேர் ரிக்கா அந்த ராபா ஒரு பாண்டேஜ்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிறத நான் பார்க்குறேன் ரிஷா த ராபா கீப் ஆன் ப்ரேயிங் சேஸ் தி லார்ட் ரிக்கா டங்ஸ் இருக்கவங்க ரிக்கா அந்த நவமான பாஷை இருக்கிறவங்க ரிக்கா அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க ரிக்கா அந்த நவமான பாஷை வேற ஒரு பரிமாணத்துக்குள்ளே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க ரிக்கா ராபா லக்கா லக்கா ஷக்கா லா பாபா டுரிக்கா லா த ராபா லொக்கேலா ரா பாபா ஊராக்கா அந்த பில்லிசுனை கட்டுகள் ரிக்கா அந்த பில்லிசுனை கட்டுகள் ரிக்கா அந்த பில்லிசுனை கட்டுகள் ரிக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரிக்கா நான் உடைக்கிறேன் ரிக்கா அந்த ராபா லோ ரிக்கா ஐ பைண்ட் them in the name of Jesus ரிக்கா ஷக்கா லக்கேலா பாபா துரிக்கந்த ராபா லக்கேலா ரா பாபா துரிக்கந்த ராபா லோ ரிக்கா பாபா ரிக்கந்த ராபா லோ ரிக்கா பாபா Dira dara sada raba lorika baba risha dara spirit of poverty rika baba spirit of poverty rika baba spirit of poverty rika baba I bind them in the name of Jesus risha bala I bind them in the name of Jesus rika raba I bind them in the name of Jesus risha bala lorika baba யார் யாருக்கு ரிக்கா அந்த ராபா லோரிக்கா உங்கள் உடம்புல வந்து ரிக்கா எந்தெந்த இடத்துல சுகவீனம் இல்லாமல் இருக்கீங்களோ ரிக்கா அந்த இடத்துல உங்கள் கரத்தை வைங்க ரிக்கா அந்த ராபா நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க ரிக்கா அந்த ராபா லோரிக்கா பா ரஷாபா லொக்கேலா ராபாபா ஆவியானவர் விடுதலை கொடுக்க போகிறாரு ரிக்கா அந்த ரஷக்கா லக்கா லா பாபா தீரா பால ராபா லக்கா லஷாத ராபா லோரிக்கா பாபா துரிக்கர் தர் ராபா லக்கேலா ரஷாபா லோரிக்கா பாபா ரிக்கா அந்த ராபா கட்டிகள் மறையிறதை நீங்கள் உணர்வீங்க ரிக்கா அந்த கட்டிகள் மறையிறதை உணர்வீங்க ரிஷா ராபா லோரிக்கா ரீபால நிறைய பேரை போய் ஜீசஸ் டச் பண்ணிட்டு இருக்காரு ரிக்கா ராபா நிறைய பேருக்கு ஏசு உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறாரு ரிக்கா நிறைய பேர் வீட்டில் ரிக்கா ராபா லோரிக்கா ஆவியானவர் இறங்கியிருக்காரு ரிக்கா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க இறங்கியிருக்காரு ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் உரிக்தார தர சத ராபா தரிக்கா பாபா தீராபா ராபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ரிஷத ராபா லோரிக்கா பாபா வீசிங் ப்ராப்ளம் ரிக்காந்தர் ஆஸ்மா ரிக்காந்தர் ராபால் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ரிக்கா ரஷா ஜீசஸ் இஸ் ஹீலிங் யூ ரைட் நவ் ரிக்கா ரிசீவ் த ஹீலிங் ரிக்கா பாபா ரிசீவ் த ஹீலிங் ரிக்கா பாபா ரிசீவ் த ஹீலிங் ரிஷபா லதர் ரெபே சகேலா பாபா டுரா பாபா தூரா கலா சதா லெக்கேலா பாபா தீனாரா தசகே லெதே ரெபாலா சபா துரிக்கலா ராபாபா துரபாலா ராபா தரி ஷக்கா லெதெலே பேலபா donekela raba baba dira sader rebe lokela raba lorika baba dira shadar raba leder rebe lorika baba dira baba baba riba baba baba shadar rebe lorika baba duri ba lorika baba ரீபால ரிக்கா நிறைய பேர் மேலே ரிக்கா அந்த ஒரு தீர்க்கதர்சன அபிஷேகம் வரதை நான் பார்க்குறேன் ரிக்கா அந்த ராபாலூரி எலியாவை போல ரிக்கா அந்த உரைக்கிற தீர்க்கதர்சிகை நீ வர நாட்களில் நிறைய பேர் எழும்ப போகிறீங்க ரிக்கா அந்த பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா ஒரு அனாயிண்டிங் ஆஃப் எலைஜா சேஸ் த லார்ட் ரிக்கா பாபா பாபா ரிக்கா அந்த நிறைய பேர் மேலே ரிக்கா பாபா ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா ரிக்கா அந்த நிறைய பேர் மேலே வரதை நான் பார்க்குறேன் ரிக்கா அந்த யூ வில் கேரி த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா சேஸ் த லார்ட் ரிக்கா அந்த ராபா யூ வில் டெமான்ஸ்ட்ரேட் த பவர் ஆஃப் எலைஜா says the Lord rikala rasada lekela baba dorekala rashaba lorika baba dorekanda raba lorika baba dirasada raba dhari baba baba nereshada raba baba norebele raba larida rishada raba lorika baba rishada raba lorika baba ரீதா ரசத ராபா லோரிக்கபா என்னை நோக்கி கூப்பிடுங்க ரிக்கா உங்களுக்கு அறியாதமான எட்டாதமான காரியத்தை அறிவிப்பேன் என்று ஆவியானவர் சொல்கிறார் ரிஷபா தேங்க்யூ ஃபாதர்